ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது க்ரீன் ரவுண்ட் ஓக்ரா, பச்சை உருட்டு வெண்டை. இந்த வெண்டைக்காவோட சூட்டபிள் சீசன் என்னென்னா ஜனவரி டு பிப்ரவரி, மே டு ஜூலை, அப்புறம் அக்டோபர் டு நவம்பர். இந்த சீடோட ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் 70% சொல்லாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ இதோட 15 டேஸில் எடுத்தது. தென் இந்த ஃபோட்டோ நம்ம விதை போட்டு 35 நாளில் எடுத்ததுங்க. மோஸ்ட்லி ஹைப்ரிட் வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வெண்டைக்காய் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, 40 to 45 டேஸ்லேயே நமக்கு ஃப்ளாரும் ஃப்ரூட்டும் வந்துடும். ஆனால் இந்த ரக வெண்டைக்காயில் நமக்கு பூ வரத்துக்கே 50 to 55 டேஸ் ஆகுதுங்க. அப்புறம் காய் வரத்துக்கு 55 to 60 நாள் ஆகுது. இந்த ரகத்தோட காய் இப்படி தாங்க இருக்கும். ஹைப்ரிட்டை விட நல்லா நீட்டாக அதோட ஹேர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப நமக்கு கையில் குத்தாது அந்த வெண்டைக்காய் பறிக்கும் போது. இந்த செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹைட்டாக போகுங்க. இது நல்லா 5 to 6 அடி உயரத்துக்கு போகும், அதுக்கும் மேலேயே போகும். ஒரு வீட்டுக்கு ஒரு வெண்டைக்காய் செடியே போதுங்க. இந்த ஒரு செடியிலேருந்து சுமார் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஒரு 5 to 6 காயிலேருந்து மகசூல் எடுக்க முடியும். அது எப்படின்னா, இது அதிக உயரத்தில் இருக்கனால ஒரு கணு பகுதியிலையும் பூ பூத்து காய் காய்ச்சிட்டே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. பர்டிகுலராக இந்த க்ரீன் ரவுண்ட் ஓக்ரா நம்ம பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின் அண்ட் ஹேர்ஸுக்கு நல்லது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் ரகத்தை பற்றியும் இன்னும் நிறைய வெண்டைக்காய் ரகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய் ரகத்தில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குங்க. என்னடா இவ்வளோ சொல்லிவிட்டு ஒரு நெகட்டிவ் வேல்யூ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம மோஸ்ட்லி ஒரு செடியை மண்ணில் வச்சோன்னா அது உடனே பூ பூக்கணும், உடனே காய் காய்க்கணும்னு நினைப்போங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் இந்த செடி உடனே மகசூல் தராதுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் தரும். அதனால ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதுதான் நெகட்டிவ் வேல்யூன்னு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம படிப்பும் விவசாயமும் ஸ்ருதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.